வணக்கம். நான் யோகா தெரபிஸ்ட் ஸ்வேதா பேசுகிறேன். இப்போ சமீபத்தில் ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆக்டன் மசாச்சுசெட்ஸில் நடந்த படுகொலைகளுக்கு அம், பின்னாடி என்ன அம், கருவி உபயோகப்பட்டதுன்றதை பற்றி இந்த பதிவு பண்ணுறேன். அர்ஜுன்றவன் ஆம், ஆ, அவ அவனோட 12வது படிக்கவிருக்கும் பையன் அவனோட அம்மாவையும் அவனோட தம்பியையும் கொடூரமாக லேப்டாப் வச்சே அடிச்சிட்டு ஆம், அவங்க இருக்காங்களா போயிட்டாங்களான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வெளியேறியிருக்கான். அவன் எந்த மனநிலையில் பண்ணான்றது தெரியல. ஆம், அவன் இன்னும் குற்றத்தையும் ஒற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவன் அரெஸ்ட் பண்ணுற அன்னிக்கே இது வந்து சாட்ஜிபிட்டியோட இவன் வந்து இந்த கற்பனை கொலைகள்லாம் எப்படி பண்ணுறது. அதாவது இப்போ 3 பேர் இருக்காங்க, அம்மா 2 பசங்க வீட்டில் இருக்காங்க. எப்படி தனித்தனியாக இப்போ ஒரு 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 ஆளை எப்படி தனியாக பேஸ்மெண்ட்டில் கூப்பிடுறது, எப்படி அவங்கள சிக்க வைக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவன் சாட்ஜிபிட்டியில் பேசியிருக்கான். இந்த சாட்ஜிபிடி கிட்ட வந்து ஒரு புக்கு எழுதுகிற மாதிரி பேசியிருக்கான். சாட்ஜிபிட்டியில் ஏன் இதுக்கு ஒரு காட் ரேல்ஸ் இல்லை, அதாவது காட் ரேல்ஸ்னால் எதை பற்றி பேசலான்ற ஒரு நிர்ணயம் இருக்கணும், ஒரு லிமிட் இருக்கணும். இதை பற்றி பேசிட்டா நாங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி கொலை பற்றியோ தற்கொலை பற்றியோ பேசினா நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுவோம். நாங்கள் அப்போ அத்தாரிட்டிஸ் வந்து விசாரிப்பாங்க. நீங்கள் புக்கு தான் எழுதுறீங்கன்னா உங்களை விட்டுருவோம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பேசினீங்கன்னா நாங்கள் ரிப்போர்ட் பண்ணிடுவோன்ற ஒரு காட் ரெயில் இருக்கணும். இதை பற்றி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த பின்விளைவுகள் தெரியாமல் வந்து நிறைய பேருக்கு அப்படியே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அடிமாட்டு விலைக்கும் ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஓரளவுக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே இன்ட்ராக்ட் பண்ணோன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இல்லைனா வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் $20 பர் மந்த்து. அந்த சப்ஸ்கிரிப்ஷனே வந்து அடிமாட்டு விலை தான் சொல்கிறாங்க. அந்த விலையிலையே அவங்களால கொடுக்க முடியாது. இப்போ வந்து அடிக்ட் பண்ண வைக்கிறதுக்காக அது கொடுக்குறாங்க. பின்னாடி நம்ம வந்து ஒரு ஒரு 5-10 வருஷம் நம்ம இந்த ஏஐயோடையே வாழ்ந்துட்டோம்னா, ஏஐ இல்லாமல் நம்மளால் வாழ முடியாதுன்ற ஒரு நிலை வரச்சே இவங்க எந்த விலைக்கு வேணால் விற்பாங்க. அவங்க நிர்ணயம் பண்ணுற விலைக்கு தான் விற்பாங்க. இப்போ அதுதான் அவங்களோட அதான் அவங்களோட பார்வை. அதை வந்து நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. பட் இதுதான் எல்லா ஏஐ கம்பெனிஸும் பண்ணுறாங்க. இப்போதைக்கு ஃப்ரீயாக பண்ணுறாங்க. அப்புறம் வந்து என்ன விலை இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ பணம் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்க, பணம் இல்லாதவங்க அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜில் போயிடுவாங்க. ஸோ இப்போது இந்த பையன் ஸோ இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறது, ஓப்பன் ஏஐ இது மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம், இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் வந்து ப்ரைவசினால நாங்கள் வந்து எதுவும் கொடுக்க மாட்டோம், எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதே பிபிசி இன்டர்வியூவில் பிபிசிக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, 2025 அக்டோபரில் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஒரு நாளைக்கு அவங்களுக்கு வந்து 2000 to 3000 queries வருதான், எப்படி சூசைட் பண்ணிக்கிறது அது மாதிரிலாம். அதுதான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் சொல்கிறாரு. அவர் பேர் வந்து டெக்ஸ் ஹண்டர் டோரிக் அப்படின்ட்டு. அவர் வந்து ட்ரெவர் நோவாவோட ஒரு பாட்காஸ்டில் சொல்கிறாரு. இது மாதிரி டெக் ஜெயண்ட்ஸுக்கெல்லாம் அவர் வந்து அந்த டெக்ஸ் ஹண்டர் வந்து சோஷியல் நெட்வொர்க், அதாவது ஃபேஸ்புக் மாதிரி கம்பெனிஸ்லலாம் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப க்ளோஸாக ஜுக்கர்பர்க் லெவலில் ஒர்க் பண்ணியிருக்கார். அவருக்கு வந்து
அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலக ப்ராப்ளம்லாம் எப்படி வந்து அஹ், அவங்களால அவங்களால முடிஞ்ச அளவு அவங்க இன்வால்வ் ஆகி அல்காரத்தை மாற்றி அவங்களால ஹெல்ப் பண்ண முடியும். பட் ஆனால் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எலான் மஸ்க்கு வந்துட்டு ட்விட்டரை நல்லா இருந்த ட்விட்டரை நாசமாக அல்காரத்தை மாற்றி நாசமாக்க முடிஞ்சுதுன்னா அதே ரிவர்ஸும் பண்ண முடியும்னு சொல்கிறார் அவர். இதே வந்து ஆனால் ரிவர்ஸும் பண்ண முடியும். ஆனால் கண்டுக்காத மாதிரி விட்டுருவாங்க. எங்களால் பண்ண முடியாது, நாங்கள் ஜஸ்ட் சோஷியல் நெட்வொர்க்கு அப்படின்னு எப்பயுமே அவங்க வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ உலகத்தில் நிறைய நிறைய சிஸ்டம்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, ஃபெயில் ஆகிற நிலமையில இருக்குது. இப்போ ஏஐனால இன்னும் ப்ராப்ளம்ஸ் வராமல் பார்த்துக்கிறதுக்காக அவர் உலகம் பூரா வந்து போய் பேசின்னு இருக்கார். இதை எப்படி வந்து ஏஐ கொஞ்சம் சேஃபாக பண்ணலாம், இதனால் அந்த அவேர்னஸ் பில்டு பண்ணுறாரு அவர். அதுதான் இந்த ஏஐயை வந்து காட்ரேல்ஸோட பில்டு பண்ணாங்கன்னா ஆம், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் தடுக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த குளோபல் கொலாப்ஸ் வராமல் தடுக்கலாம். ஆம், தடுக்கலாம், இல்லை வந்து ஸ்பீடை குறைக்கலாம். ஆம், எதான அவங்க வந்து அவங்க மனசு வச்சா பண்ண முடியும். டெக் லீடர்ஸ், ஏஐ ஃபவுண்டர்ஸ் மனசு வச்சா பண்ண முடியும். மனசு வைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ரேஸில் இருக்காங்க. அதுதான் இந்த இன்னொரு எக்ஸ்பர்ட் வந்து ஒரு 7 மாதம் முன்னாடி ஆம், ரோமன் யப்போல்ஸ்கின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து பேசியிருக்காரு ஒரு ஜாக் நீல் ஷோவில். அதையும் நான் லிங்க் பண்ணுறேன். அதில் அவர் சொல்கிறாரு, இது மாதிரி இந்த இது வரைக்கும் வந்த ஏஐ டெவலப்மெண்ட்ஸை வச்சே நம்ம நிறைய விஷயத்த இன்னும் ப்ரொடக்டிவாக பண்ண முடியும். அங்கே பாஸ் பண்ணி இன்னும் ப்ரொடக்டிவிட்டியை எல்லா செக்டார்ஸ்லேயும் டெவலப் பண்ணலாம். ஆனால் அதை பண்ணாமல் இவங்க எல்லாரும் ஒரு ரேஸில், எல்லா ஏஐ ஃபவுண்டர்ஸும் இந்த ரேஸ் டு சூப்பர் கம்ப்யூட்டர்ன்றது ஒன்று பண்ணுறாங்க. அப்படின்னா எப்படின்னா வந்து இந்த ரோபோட்டே தன்னை உருவாக்கிக்கும், நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற நிலைமைக்கு போயிடும் அது. இப்போ சதிக்கு எவ்வளோதான் நம்ம அட்வான்சஸ் இருந்தாலும் ஏஐ இஸ் நாட் அஸ் இன்டெலிஜென்ட். ஏன்னா அதுக்கு ஏஐ ஹாலுசினேஷன்ஸ் இருக்குது. நிறைய நிறைய முன்னுக்கு பின்னு முரணாக சொல்லும். ஒரு டே கூட ஒழுங்காக சொல்ல தெரியாது. அது மாதிரி இருக்குது. ஆனால் நிறைய அட்வான்சஸ் வந்து ஒரு ஒரு நாள்லேயே அவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ரேஸில் ஓடுறாங்க. இந்த அதாவது இப்போ பண்ண ஏஐயோட அட்வான்டேஜஸை ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்த லெவலுக்கு ஓடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அங்கே ப்ரெஷர் இருக்குது அதை அடுத்ததுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறாங்கன்றதில் பெரிய லெவலில் பெட்டிங் நடக்குது. பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து போர் ஆயின்ட்டுருக்கு அதுக்கு. அதனால வந்து the first one to build it will be controlling the whole AI space. And so they are fighting there. ஸோ இந்த காட்ரேல்ஸ்லாம் இருந்ததுன்னா, காட்ரேல்ஸ் போடுறதில் எஃபர்ட்டை அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அது வந்து இட் வில் லிமிட் தேர் குரோத்துன்னு நினைக்கிறாங்க அவங்க. அதனால தான் அது பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம குட்வில்லாக நினச்சி பண்ணனா அது இட் கோஸ் அ லாங் வே. இது மாதிரி சாட்ஜிபிட்டினால் கொலை நடக்கிறது, கொலையோ தற்கொலையோ நடக்கிறது இது முதல் தடவை கிடையாது. ஒவ்வொரு தடவையும் இது எங்கள் மேலே தப்பு இல்லைன்னு தான் ஓப்பன் ஏஐ சொல்லுது. இதை வந்து இந்த கேஸில், இந்த பர்டிகுலர் ட்ராஜடியில் நிறைய விஷயம் தப்பாக போயிருக்கலாம்.
அதை பற்றிலாம் நான் தனித்தனி வீடியோ பண்ண போகிறேன். பட் முக்கியமான பங்கு, முக்கியமான கருவி ChatGPT தான். அந்த கான்வர்சேஷன்லேருந்து திசை திருப்புவதற்காக நிறைய சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ChatGPTயே நிறைய மூலமாக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து சேட் பாட்ஸ் எல்லாம் கூட க்ரியேட் பண்ணுவாங்க, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்ல வருவாங்கன்னா, ஓ இது வந்து வந்து அந்த அந்த பையன் மேலே நிறைய ப்ரெஷர் இருந்தது, அந்த பையனை நினச்சதை பண்ண விடலை, அவன் பிஸ்னஸ் ஸ்டார்ட். இப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்டேயே நேற்று பேசினேன், அவளும் ஆக்டனில் இருக்கா. அந்த அப்பா அம்மா வந்து அவனை போய் அவன் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு கிளம்பி போயிட்டானா. என்னது, 12th இன்னும் படிக்கல, 12th இன்னும் படித்து முடிக்கல, அவன் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன்னு என் வீட்டை விட்டு ஓடி போயிட்டானான். அது வந்து அவள் அம்மா அப்பாவுக்கு பிடிக்கலையாம். அதனால் வீட்டில் வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்துருக்காங்க. இப்போது அது தப்புன்னு சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டே சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி பப்ளிக் டிபேட் எல்லாம் வந்து ஏஐலேருந்து அந்த பசங்க மேலே கொடுக்குற, ஸ்கூல்லேருந்து கொடுக்குற ப்ரெஷரு, இப்போ அப்பா அம்மா மேலே தப்பு, மென்டல் ஹெல்த் டிஸார்டர், ஆட்டிசம், இது மாதிரி வேறு வேறு இதெல்லாம் சொல்லுவாங்களே தவிர ஏஐயை வந்து சேஃபாக பண்ணணும், இது யார் கையிலலாம் கொடுக்கலாம், இது ஒரு பவர்ஃபுல் டெக்னாலஜி, இது எல்லார்கிட்டேயும் இவ்வளோ ஃப்ரீயாக கொடுத்துடக்கூடாது, இதுக்கு என்னென்ன காட்ரெயில்ஸ் தேவை அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் இவங்க ரிலீஸே பண்ணியிருக்கணும். இதை பற்றி யோசிக்கணுன்ற டிஸ்கஷன் வந்து இன்னும் முதன்மையாக வரணும். அப்படி வந்தாலுமே என்ன சேஞ்சஸ் வரும்னு சொல்ல முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒவ்வொரு கன் ரிலேட்டட் ட்ராஜடிக்கு அப்புறம் அமெரிக்காவில் கன் கண்ட்ரோல் கொண்டு வரணும், பேக்ரவுண்ட் செக்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு பரவலாக பேசுவாங்க. அந்த மாதிரி பேசிட்ட உடனே கன் சேல்ஸ் தான் ஜாஸ்தியாகும், அந்த கன் மேனுஃபேக்சரர்ஸ் தான் பெனிஃபிட் பண்ணுவாங்க. ஆனால் எந்த வித பாலிசி சேஞ்சஸும் வராது, வந்ததில்லை. ஏன்னா இவங்க வந்து என்ன சொல்லி விட்ருவாங்க, ஏஆர்ஏன்றது வந்து அமெரிக்கன் ரைஃபிள் அசோசியேஷன், அவங்க இந்த மாதிரி பப்ளிக் கன்ஃபியூஷன் பண்ணி விட்ருவாங்க. இது மாதிரி நிறைய ஒழுக்கமான துப்பாக்கி ஓனர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஏதோ ஒரு சில பேர் புத்திக்கிட்டு பைத்தியக்காரத்தனமாக போய் சுட்டுறாங்கன்றதுனால நான் கன்று வச்சுக்கூடாதா, நான் நல்லவன், நான் ஒழுக்கமானவன், அப்போ நான் ஸ்கூரில் சொல்லக்கூடாதா அப்படின்னு வந்து பேசுவாங்க. ஸோ கன் கண்ட்ரோலை பற்றி நானே போய் ஒரு நானே காலேஜில் தான் இருந்தேன் அப்போது, அந்த ஜார்ஜியா டெக் இன்சிடென்ட் நடந்தப்போ போய் யார்கிட்ட ஒன்றா பேசிட முடியாது. நான் வந்து என் ப்ரொஃபஸர்கிட்ட என்ன இது இப்படி நடந்திருக்கே அப்படின்னு கேட்குறேன். அவர் வந்து ஆமாம் நாங்கள் கன்று வச்சுப்போம், நாங்கள் ஸ்குரில் சுடுவோம் அப்படின்னாரு. அதுதான் அப்போ தான் எனக்கு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு டைம் கன் ரிலேட்டட் இன்சிடென்ட்ஸ் நடக்கச்சே, ஓ இப்போ இப்போ இந்த கொஞ்சம் 10 வருஷம் முன்னாடி கனெக்டிகட்டில் குட்டி குட்டி பசங்க செத்து போனதுக்கப்புறம் கூட, ஓ இப்போ கண்டிப்பாக லா பாஸ் பண்ணிடுவாங்கன்ட்டு பயந்து நிறைய பேர் கன்று வாங்கினாங்க. ஆனால் எந்த லாவும் பாஸ் பண்ண முடியல. இப்போ அதே ப்ளே புக் தான் ஓப்பன் ஏஐ யூஸ் பண்ணுறது. இது மென்டல் ஹெல்த்து ப்ராப்ளம், மென்டல் ஹெல்த்துக்காக நம்ம சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் உருவாக்கணும், இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை இப்படின்னு டைரெக்டாக இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவங்க சொல்ல தேவையில்ல. மென்டல் ஹெல்த்து மென்டல் ஹெல்த்து மென்டல் ஹெல்த்துன்னே கொண்டு போனாலே போகிறோம். ஐயோ பசங்க மேலே நம்ம ரொம்ப திணிக்கிறோம், நம்ம ரொம்ப ப்ரெஷர் போடுறோம், நம்ம பார்க்காத ப்ரெஷரா இந்தியாவில், நம்மளுக்கு இல்லாத ப்ரெஷரா இங்கே மென்டல் ஹெல்த்துன்னு சாக்கு போக்கு சொல்லி எல்லா விதமான டேஞ்சரஸ் டெக்னாலஜியும் பசங்களுக்கு இந்த ஜெனரேஷனில் உலகம் பூரா எல்லாருக்கும் இது கொடுக்கலாம். இப்போ இந்தியாவில் கன் இல்லை, ஆனால்
இவன் இந்த இந்த பையன் வந்து என்ன யூஸ் பண்ணான்? லேப்டாப் தானே யூஸ் பண்ணான். ஸோ இது வந்து எல்லாருக்குமே ப்ராப்ளம் தான். உலகம் முக்க முழுக்க இருக்கிற எல்லாருமே முழிச்சுண்டு இந்த ஏஐ, எத்திக்கல் ஏஐ தேவை அப்படின்றத நம்ம டிமாண்ட் பண்ணணும். அதுக்காக தான் இது நடந்திருக்கு. இந்த கோரமான சம்பவம் நடக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இதுக்கப்புறமான நம்ம முழிச்சுக்கணும். நன்றி.